இனி நம்ம பேசுகிறது மௌனம். மௌனம்னா என்ன அப்படின்னா, எல்லாம் கம்முன்னு தெரியுங்களா? நீங்களாம் அமைதியாக இருக்கிறீங்க, நானும் அமைதியாக இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இல்லை இருந்தேன், மௌனமாக இருக்கிறோம். மௌனமாக இருக்காத வாய் திறந்து பேசுகிறா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மௌனம்னா நம்ம என்ன நினச்சினுக்கிறோம்? வாய் திறந்து பேசாது தான். பெரும்பகுதி மௌனமாக, அவர் ரொம்ப மௌனமாக இருக்கிறாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 நாள் வந்து பேசாத விரதம், மௌன விரதம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் எழுதி கொடுத்துருப்பார், பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை எழுதியே வச்சுருப்பார், நான் இன்றைக்கி மௌன விரதம், பார்த்துக்கிறீங்களா? மௌன விரதம் இருக்க போகிறாருன்னா முதல்ல லிஸ்ட்டில் எழுதிடுவார், நான் இன்றைக்கி மௌன விரதம் இருக்கிறேன், இன்றைக்கி நான் பேச மாட்டேன்னு எழுதி பாக்கெட்டில் வச்சுப்பார். யாருன்னா என்னடா என்ன ஆச்சுன்னா எடுத்து காட்டுவார். அது பேர் மௌனமா? மௌன விரதமா இல்லையா? அவர்னா புரிஞ்சிக்கலன்னு கேட்டேன்னா, மௌனத்துக்கான சரியான டெஃபினிஷன் அவர் புரிஞ்சிக்கல. மௌனம்னா என்ன புரிஞ்சிக்கல? சரியா ஒரு மனுஷன் 3 நாள் 4 நாள் ஒரு நாள்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது. இருக்க முடியும்? ஒரு நாள் முழுசும் ஒரு மனிதன் பேசாமல் இருக்க முடியுமா? ஏன் பேசாமல் இருக்க முடியாது? தன் தேவைக்காக என்ன பண்ணி தான் ஆகணும், கட்டாயமாக பேசித்தான் அவனை பசி எடுக்கும், சோறு கேட்டு ஆகணும், இல்லை தூக்கம் வரும், படுக்கையை தேடி ஆகணும், ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும். இன்னொருத்தர் கூட என்ன பண்ணி ஆகணும்? உறவாடி ஆகணும். இன்னொருத்தர் கூட உறவாடணுன்னா மொழி தேவைப்படுது. அப்புறம் என்ன பண்ணணும்? பேசணும். ஊமை பேசுறதில்ல, அதனால் மௌன விரதம் இருக்குதுன்னு சொல்லலாமா? ஊமை பேசுறதே இல்லை, அதனால் அது மௌன விரதம் இருக்குதுன்னு சொல்லலாமா? அப்படி தான் இப்போ இருக்கிற மௌன விரதம் இருக்கிறவங்கலாம். ஊமை பேசலன்றதுக்காக அது என்ன பண்ணல, எப்படி பேசாமல் இல்லையோ அப்படி தான் இவங்கெல்லாம் மௌன விரதன்ற பேர் என்ன பண்ணாமல் இருக்கிறாங்க, பேசாமல். வாய் அசைச்சு சத்தம் எழுப்பலைன்னா பேசாமல் இருக்குதா? மௌனமாக நான் பேசிக்கிறேன் சொல்லாமா? காதோடு தான் நான் பேசுவேன். அதில் அடுத்த ஸ்டெப்பு மனதோடு தான் நான் பேசுவேன். மனதோடு பேசும்போது மௌனமாக இருக்கிறியா? அப்போ மௌனம் என்ன இல்லை, உள்ளேருந்து எண்ணங்கள் எழும்பினாவே அங்கே என்ன இல்லை, மௌனம் இல்லை. உள்ளேருந்து எண்ணம் எழும்பும் போதே என்ன இல்லை, இது மௌனம் இல்லை. சும்மா 500-600 கிலோமீட்டர் ஸ்பீடில் உள்ளேருந்து வெளியே வந்துருக்குது. அது வருதே சார், ஒருத்தர் சொல்லிட்டார், அது வருது, நான் என்ன பண்ண முடியும், அது வந்து நேக்குது, அது வந்து இருக்குது. அது வந்தால் நம்ம தூண்டப்பட்டோமா? சதா சர்வகாலமும் ஒரு ஆசிலேஷன் உள்ளேருந்து வந்து நேருது. அடுத்தது இது செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், பார்த்தோன்னே இப்படி இது, அவர் நல்லா இருக்கிறாரு, நல்லா இல்லை, இப்படி இருக்கிறாரு, இது கலராக சட்டை போட்டு நல்லா இருக்குது, இது இப்படி இது அப்படி இது, ஏன்னா ஒன்று வந்து இது பார்த்தோன்னே இப்படி அப்படி இப்படி துருன்னு ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று வந்து புக்கு பச்சுனே இருக்கிறோம். டக்குன்னு டீ கடைக்கு போய்ட்டோம், டீ கடையான அங்கே வந்தது, அந்த பையன் வந்ததை பார்த்துட்டோம், சீரட் பிடிச்சது ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஃபஸ்ட்டு இந்த சீரட் பிடிச்ச ஞாபகம் வருது. ஆனால் பேசலை, பார்த்துக்க, வாய் திறந்தா உள்ள என்ன எழும்பினே இருந்தது, வாய் திறந்து மட்டும்தான் பேசலை, ஆனால் உள்ள என்ன பண்ணுது, ஆனால் மௌனம் இருந்துருக்குறேன். இப்போ நான் நீங்கள் பேசும்போது ரொம்ப கம்மி, நீங்கள் பேசுகிறீங்கல்ல, பேசும்போது உங்களுக்கு என்ன எழும்புது பாருங்கள், அது ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? நீங்கள் பேசணுன்றதுக்காக, வார்த்தையை கோக்கிறதுக்காகவும் அடுத்தடுத்த வார்த்தைகளை பேசுறதுக்காகவும் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா எண்ணமே இட முடியாது. ஒரு தண்ணி கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க, என்னென்னா யோசிக்கணும், கொடுங்கன்னு கேட்கலாமா, குடுன்னு கேட்கலாமா, கொடுங்க சார்னு கேட்கலாமா, கொடுங்க மேடம்னு கேட்கலாமா, கொஞ்சம் அதுக்கு எப்படி கேட்கலாம், எவ்வளோ நெளிவாக கேட்கலாம், அதட்டி கேட்கலாமா, இவ்வளோ யோசிச்சுட்டு எப்படி கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணும்போது உங்கள் எண்ணம் குறைஞ்சிடும், அமைதியாக இருக்கும்போது எண்ணம் அதிகமாகிடும். பெரிய கூத்து இல்லை. பேசும்போது என்ன ஆகுது, எண்ணம் குறையுது. ஆனால் அதை பற்றி எண்ணம் பேசாமல் அதை பற்றி யோசிக்கும்போது, தண்ணி கேட்கணுன்னு யோசிக்கும்போது எவ்வளோ பேசுதே, தொன்னு நிறைய. ஆனால் கேட்கும்போதே நீங்கள் இவ்வளோ யோசிச்சு இவ்வளோன்னு தான் பேச முடியும். கரெக்ட் தானே? யோசிக்கும்போது எவ்வளோ டன்னாக யோசிக்கணும். ஆனால் பேசும்போது ஒரு பேச்சாளர் பேசுறதுக்கு நிறைய யோசிக்கிறேன், பாட்டுக்கலாம், இதை சொல்லணும். இங்கே வந்து நின்று எல்லாத்தையுமே சொல்கிறதில்ல, வேறு எதுவும் ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு பேச்சாளர் மேடை ஏறி ஒரு மனுஷன் பேச ஆரம்பிக்கிறாரு, அரசியல் கட்சியை அம்மாவை பற்றி பேசணும்னு நினைக்கிறாரு, ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பெரியா பேசிட்டாரா? பை ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறாரு,
வந்துடுறாரு. இல்லை குறிப்புகளை எடுத்து வச்சுன்னு பேசும்போது அவரால் என்ன பண்ண முடியும்? ஏன் டைலாக் டெலிவரி ஆகினே இருக்குது, அர்த்தத்தை என்ன பண்ணி ஆகணும்? அவரு இந்த கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டா திடீர்னு நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? டென்ஷனாக கல்ல தடிப்பீங்க. என்ன பேசினா அந்த கம்முன்னு ஆகிட்டான் ஆகிடுமா இல்லையா? நல்லா பேசினே ஒருத்தர் கம்முன்னு நிறுத்திட்டாரு, என்ன ஆகிட்டான்? நிறுத்திட்டாருன்னா என்ன பண்ணிட்டாரு? இப்போ அவரு மௌனம் ஆயிட்டாரா? அடுத்த வார்த்தையை தேடுறாரு, அடுத்து என்ன தகவல் சொல்லான்னே தேடுறாரு. அது பேர் மௌனமானா? இல்லை. ஓசோ என்ன சொல்கிறாரு மௌனத்துக்கு டெஃபினேஷனு? ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ஒரு இடைவெளி இருக்குது, நல்லா கவனி. இவர் பாட்டு உட்காந்து தர்வாஸ் நோ அப்படின்ட்டு மெதுவாக பேசிக்கிறாரு. ஏன்னா வார்த்தைக்கு இடைவெளி இருக்குது இல்லை, அது கவனின்றார் அவர். வார்த்தைக்கு இடைவெளியாக வேணும்னு விட்டுன்னு வேடி பார்த்துக்கிறாரு அவர். சும்மா நச்சு காத்துறது மௌனமா? வார்த்தைக்கும் இடைவெளியா வேணும்னு அவர் வாலண்டியர் நிற்க வச்சுட்டு பேசிக்கிறாரா? ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச் என்ன கிடையாது, மௌனம் கிடையாது. வார்த்தைக்கு இடைவெளியில் வருதான்னா அங்கே எண்ணம் வர்றதில்லை, அதுக்கு இடையில என்ன வேலை செஞ்சுனே இருக்குது? எண்ணம் அது இருக்குது. பொதுவாக ஒரு மனிதன் பேசுகிறான்னு சொன்னால் பேசின்னு இருக்கும்போது ஒரு எண்ணம் செயல்பட்டுனே இருக்கும்போது இன்னொரு சைமல்டேனியஸாக உள்ளேருந்து ஒரு எண்ணம் அவனுக்கு எழுப்பினே இருக்கும். என்ன பண்ணே இருப்பான்? தத்து அந்த வார்த்தையை தள்ளிட்டு எத்தனை டெலிவரி பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருப்பான்? ஒன்றா லாங்குவேஜே வெஹிக்கிள் ஆஃப் தாட்டுன்னு தான் சொல்கிறான். லாங்குவேஜே என்ன தான்? வெஹிக்கிள் ஆஃப் தாட். எண்ணங்களை சுமந்து செல்கிற ஒரு வாகனம். எது? மொழி. நம்ம ஒரு மொழியை பயன்படுத்தும் போது என்ன ஆகினுக்குது? எண்ணங்களை வார்த்தை பற்றி என்ன பண்ணுது? லைனாக த்ரோ பண்ணினே இருக்குது, வீசினே இருக்குது. அடுத்தடுத்து வார்த்தைகளை என்ன பண்ணிருக்குது? வீசினே இருக்குது. கரெக்டு தானே? இப்போது எண்ணங்கள் உள்ள வேலை செஞ்சுன்னு இருக்குது, நம்ம பேசின்னு இருக்கிறோம். பேசாமல் இருந்துட்டோம்னு சொன்னால் நிறைய கம்ஃபர்டபிலிட்டி அதுக்கு. அப்போ எவ்வளோ எண்ணம் வருதுன்னா எக்கச்சக்கமாக வருது. பேசும்போது இருக்கிறத விட பேசாது இருக்கும்போது எவ்வளோ வருது எண்ணம்? கொஞ்சம் கூடுதல் இல்லை, நிறைய கூடுதலாக நிறைய எண்ணம் வருது. அப்போ மௌனமாக இருக்கும்போது மனம் என்ன ஆகிடுது? நிறைய எண்ணம் எடுது. ஒரு மனிதன் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? கதவு மூடுறாரு. முதல்ல என்ன பண்ணுறாரு? கதவுலாம் மூடுறாரு. லைட்லாம் பண்ணிட்டு டிம்மு வைக்கிறாரு. லைட் என்ன பண்ணுறாரு? டிம்மாக வச்சார். பாயை போட்டார், உட்காந்துனார். சராசரியாக வெளிச்சத்தில் சந்தோஷமாக சுற்றின்னு இருக்கும்போது அவர் யோசித்ததை விட லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக பாய் போட்ட பிறகு அவர் எப்படி யோசிப்பார்? ஏன்? முதல்ல என்ன இருந்தது? இந்த லைட்டே இந்த காட்சி பொருளோடு மட்டுமே இருந்தது. இதுங்கெல்லாம் இல்லாமல் ஆக்கி ரொம்ப மௌனமாக ஆக்கிட்ட பிறகு என்ன ஆகிட்டாரு? கம்ஃபர்டபுள் ஒரு ஜோன் போன பிறகு அது உள்ள என்ன ஆகிடுது அவருக்கு? இப்போ உட்காந்தோடனே இப்போ தான் கள்ளக்காதலி, நல்ல காதலி, நொல்ல காதலி, இல்லை திருடாந்து பொய் சொன்னது, இல்லை அவங்களாண்ட முள்ள மாதிரித்தனம் பண்ணுது, இவனாண்ட முள்ள மாதிரித்தனம் பண்ணுது, எவனை எப்படி ஏமாற்றலாம், எதை எப்படி பண்ணால், இல்லை சொந்த கதை, சோக கதை, துக்க கதை எல்லாம் எங்கே வருது இப்போ? ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணுகிறார் இப்போ அவர்? மெடிடேஷன் பண்ணுறாரு. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒருத்தர் வாய் விட்டெல்லாம் கத்துறவளாக இருப்பாங்க சில பேர்லாம். இப்போ ஒரு மௌனமாகறாரா? என்ன பண்ணார்? ஆனால் பாருங்கள், சந்தர்ப்பம் நீங்கள் உலகத்தோடு ஒட்டி வாழும்போது உங்களால் என்ன பண்ண முடியாது? தேவையில்லாத கற்பனைகளை நீங்கள் ஒரு பைக் ஓட்டுறீங்க, கற்பனை பண்ணவே முடியாது. வந்து இஷ்டப்படுவான். கொஞ்சம் அசந்திங்கன்னா காணாமல் போடுவீங்க. நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க ஒரு வண்டியை, எதில் ஒரு வண்டி வந்துச்சு, சந்தில் பூந்தாகணும், யோசிக்க முடியும், உங்கள் பேரே உங்களுக்கு மறந்துடும். அந்நேரத்துக்கு தேவனை கூப்பிட்டா அதெல்லாம் போயா நீ யாருன்னா கூப்பிட்டு போகிற, முதல்ல எதுவுமே உள்ளே விடணும். எதை? இந்த வண்டியை தாண்டி போய் அது உள்ளே விட்டால் தான் அவன் போவான். பார்த்துக்கு இல்லை என்ன பண்ணுறான்? நம்மளை வச்சுருவான். நம்மளை யார் கூப்பிட்டாலும் கேட்காது. அதுதான் என் மெடிடேஷனு. அங்கே தான் நீ என்ன ஆகிட்ட? ஏதோ தியானத்தன்மை உனக்கு வந்துச்சு. தியானத்தன்மை எங்கே வருது? ரோட்டில் ஹெவி டிராஃபிக்கில் ஓவர்டேக் பண்ண உடனே தியானத்தன்மை வந்துச்சு. ஆனால் இப்போ கம்ஃபர்டபுளாக உட்காந்த உடனே உள்ளது அது பாட்டுன்னு எல்லாம் முன்னாடி நடந்தது நடக்கவே நடக்காதெல்லாம் கூட பண்ணிப்பான் இவனாவே. அம்மா அவங்க அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி, அவர் கனவில் அவர் வருவார், அவரை பார்த்து சிரிப்பார், இவர் கனவில் அவர் வருவார், யாரை பார்த்து சிரிப்பார். இந்த கதையெல்லாம் குப்பை கூலம் மக்க எல்லாம் எங்கே வரும்? பாயை போட்டு லைட்டாக பண்ணி எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுவார் அவர் இப்போ நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் பண்ணுவார்? இந்த இப்போ தான் அவர் ரொம்ப நேரம் பண்ண முடியா? நிறைய பேசுறதுக்கு இருக்குது இப்போ அவருக்கு. மணிக்கணக்கில் தியானம் பண்ணுவார். ஏன் மணிக்கணக்கில் எல்லோரும் தியானம் பண்ண முடியுது?
அவருக்குள்ளே பேசுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் கிடச்சிச்சு. எவ்வளோ பேசணும் அவரே? நீங்கள் பாருங்களேன், நாளெல்லாம் நீங்கள் வேலை செஞ்சு நிற்கிறீங்க, போகிறீங்க வரீங்க, அப்போல்லாம் நீங்கள் நிறைய யோசிக்கிறது கம்மி. பாயை போட்டு பத்துட்டீங்க, கால் வரைக்கும் உண்டு பத்து நிற்கிறீங்க. இந்த பக்கம் கொண்டாரம், அந்த பக்கம் கொண்டாரம், இந்த பக்கம் போயதே வெஞ்சிடும். அதுமாதிரி தூங்காத இரவுகள்லாம் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? ஏன் இவ்வளோ என்னாச்சு? நல்லா பாய் போட்டு பத்துட்டு பேர் யாரும் இல்லை பார்த்துக்க. அப்போ என்ன பண்ணலாம்? என்ன அதே நீங்கள் எழுந்து வேலை செய்யுங்க, திரும்ப டயர்டாக தூங்குற மாதிரி வருவீங்க. திரும்ப 10 பேர் ஒரு தேவையான விஷயத்தை ஏதோ ஒன்று யோசிச்சுன்னா தூக்கமே விடாது கூட. அம்மா திரும்ப 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 அதே யோசிச்சுன்னு என்ன நடக்குது அப்போனா? மௌனம் அப்படின்னு நீங்கள் ஒன்றை சாதிக்கிறது அப்படின்றது எப்படி? மௌனமாக உண்மையிலே இருக்கிறோமா? மௌனமாக எப்படி தான் இருக்கிறதுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கூத்துங்களுக்கு பேர்லாம் என்ன கிடையாது, மௌனம் கிடையாது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு போய் தொண்டெல்லாம் கட்டி பேசவே மாட்டாங்க. அதெல்லாம் கட்சி வரைக்கும் உதட்ட அசைச்சி சத்தத்தை தான் வெளியே அனுப்பல, ஆனால் உள்ள என்ன தான் பண்ணுக்குதே? பேசியிருந்தா இருக்குது. இப்போ பேசாமல் இருக்கிறது உள்ளவா வெளியவா? வெளியே பேசாததுக்கு பேர் பேசாததா? எங்கே பேசாமல் இருக்கணும்? நீங்கள் ரொம்ப சீரியஸான துக்கம், இல்லை ரொம்ப மிதமிஞ்சிய மகிழ்ச்சி, இல்லை மிதமிஞ்சிய கோபம், கொஞ்சம் மௌனமாகிடுவீங்க. செம்ம கோவப்பட்டீங்க, டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரமாச்சும் மௌனமாக இருப்பீங்க. ஏன் பா சாமி எவ்வளோ சொன்னோம் கேட்க அப்படி இப்படின்னு என்னென்ன பண்ணிட்டு திட்ட பேர் என்ன ஆகிடுவீங்க டக்குன்னு உங்களுக்கு நீங்களே ஆற்றுப்படுத்திக்கிறதுக்காக கொஞ்ச நேரம். இதெல்லாம் சனப்பொழுது தான் ஏற்படுற மௌனம். இந்த மௌனம் எவ்வளோ நேரம் தான்? ஒரு பெரிய துக்கத்துக்கு அப்புறமா சின்ன மௌனம், பெரிய புயலுக்கு அப்புறமா ஏற்படுற ஒரு சின்ன அமைதி, மிகப்பெரிய உற்சாகமான சூழ்நிலை, ஷாக்கச்ச மாதிரி. இல்லை எதுவுமே நடக்காத ஒரு விஷயம் நடந்த உடனே கொஞ்சம் நேரம். அதெல்லாம் எவ்வளோ நேரம் வருதுன்னா சும்மா செகண்டில் தான், சம் செகண்ட்ஸ் மட்டும்தான் என்ன இருப்பான், மௌனமாக இருப்போம். பிளாங்க் ஆயிடுச்சு. ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையும் வரல காலம் வரல, அதான் மௌனம். என்ன ஆச்சு அந்த நேரத்தில்? புதுதாக ஒரு நண்பர் வந்துட்டார், வராது நம்ம எதிர்பார்த்துட்டா அவருக்கு காஃபி போடுறதா, டீ போடுறதா, ஜூஸ் வாங்கி கொடுத்தா, உட்கார சொல்கிறதா, நிற்க சொல்கிறதா, எதுவுமே தெரியல, டென்ஷன் ஆகிட்டு. திடீர்னு வந்துட்டார், அதால் சொல்லாமல் கொள்ளாமல். என்ன ஆச்சு நமக்கு இப்போ? அப்படின்னா ஆகிட்டோம் நம்ம திடீர்னு. அந்த இடம் தான் மௌனம். அப்புறமா திரும்ப பேச ஆரம்பித்து சுதாரிச்சிங்கன்னு, உட்காருங்க சார், நிற்கிறீங்களே, தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு தண்ணி குடிக்கிட்டு வந்ததுக்குள்ளே போய் காஃபி போட்டோமா, டீ போட்டோமா, இல்லை ஜூஸ் குடிக்கிறீங்களா, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன என்னே வரான். ஆனால் இமிடியேட்டாக அந்த மௌனம் ஒரு அதிர்ச்சியில், மிதமிஞ்சிய கோபத்தில், இல்லை மிதமிஞ்சிய மகிழ்ச்சியில், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்கும் போது என்ன ஆகிடுது, சன நேரத்துக்கு நம்மக்கிட்ட என்ன ஆகிடுது, ஒரு மௌனம்ன்ற ஒரு இடம். ஆனால் ஒரு மனிதனுடைய பூர்வீக சொத்தே மௌனம் தான். ஒரு மனிதனுடைய பூர்வீக சொத்து எது தான்? மௌனம் தான். ஆனால் நம்மளால் என்ன இருக்க முடியலன்னா, நாம் இடத்துல இருக்க முடியல. ஒரு மனிதன் தனக்குத்தானே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் மௌனமாக இருப்பான். ஒரு மனிதன் தன்னைத்தானே புரிஞ்சுனா அவன் எப்படி இருப்பான்? மௌனமாக. நீ மௌனமாக இருக்க கற்றுக்கின அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். உன்னால் மௌனமாக இருக்க முடியும்னா என்ன பண்ணிட்ட? நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ட. அதை விட ஒரு வெற்றி உனக்கு இல்லவே இல்லை. அவ்வளோ சிறந்த வெற்றி எது? மௌனமாக இருக்கவே முடியாது. ஏன் நம்மளை மௌனமாக இருக்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ணல, நமக்கு அப்படி அதை பற்றின ஒரு தெளிவான பார்வை, அதை பற்றின ஒன்று சொல்லிக் கொடுக்கல. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வேதாத்திரி போகிறார், 3 நாள் மௌனம் இருந்தோம், புக்கு எழுதி தர்றாரு. மௌனமாக வந்தார். மௌனம் வந்தால் புக்கு எழுத முடியுமா? அமைதியாக இருக்கிறவன் எப்படி இருந்திருப்பான்? எதுவும் பேச மாட்டான், கம்மன் தானே இருந்திருப்பான். அப்போ வெளியே பேசாமல் உள்ளே பேசுறதுக்கு பேர் மௌனமானு. இப்போ மொழியே தப்பாகவே போயிடுச்சு. மௌனமாக இருக்கிறதுனா மௌனமாக இருப்பா. அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் என்ன இல்லை, மௌனமாக இருக்கிறது இல்லை. பேசாமல் இரு அப்படின்றதுக்கு பேர் என்ன இல்லை, மௌனமாக இருக்கிறது இல்லை. இல்லை பேசாமல் இருக்கிறது மௌனம்னா உள்ளவும் பேசாமல் இருந்தால் தான் அது பேர் மௌனம். வெளி பேசாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது மௌனம்னா. உள்ளவும் என்ன பண்ணிடக்கூடாது, உள்ளவும் பேசக்கூடாது. உள்ளவும் பேசாமல் வெளியவும் பேசாமல் உன்னால் இருக்க முடியுமா? சொல்ல முடியுமா? நான்லாம் உள்ளவும் பேச மாட்டேன் சார், வெளியவும் பேச மாட்டேன் சொல்ல முடியுமா? அப்போ அது என்ன இல்லை. அப்போ நான் மௌனமாக இருக்கிறதுக்கு இன்னும் தெரிஞ்சிக்கல, மௌனமாக இருக்கிறதுக்கு எனக்கு பழகலை. நான் மௌனமாக இருக்கிறேன், ஆனால் நான் இல்லை. அது தூக்கம். அது என்ன? அது நான் மௌனமாயிட்டேன், எந்த எண்ணமும் எனக்கு வரல, எதுவுமே இல்லை. ஆனால் நான் என்ன இல்லை, கான்சியஸாக அங்கே நான் இல்லை, அது நான் இல்லை. என்னால் அந்த மௌனத்தை என்னால் எடுத்து வர முடியல. ஆனால் உங்களுக்கு பாருங்களேன், தியானத்தன்மையை இயற்கை இயல்பாகவே குத்துருக்குது. நீ பான்னு வேலை செஞ்ச ஓட அந்த டயர்டான என்ன ஆகிடுவேன், முந்தோடனே காணாமல் போயிடுவேன். அந்த அமைதியே என்ன ஆயிடுச்சு, பரிசாக நமக்கு
கொடுத்துருக்குது தூக்கன்ற பெயரில். இயற்கை நமக்கு என்ன கொடுத்துருக்குது? தூக்கன்ற பேரில் ஒரு அமைதியை கொடுத்துருது. நானாக தேடினேன்னா அதே அமைதியை என்னால் தேட முடிஞ்சிச்சேன்னா, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கு பேர் மௌனம். அது கொடுத்தா தூக்கம். நான் அதை அடைஞ்சேன்னா, நான் ஏற்பாடு பண்ணேன்னா. ஆனால் நான் இல்லாமல் ஆகிட்டு தூங்கிடுறேன். நான் போய் படுத்தேன், கொஞ்ச நேரம் போராடினேன், நான் நிறைய யோசிச்சுனே இருந்தேன், கற்பனை பண்ணியிருந்தேன், எனக்கு டயர்டாகிடுச்சு, அல்மா நானாகிட்டேன், தூங்கிட்டேன். நான் தூங்கிட்டேன் போது நானா இல்லை, நான் இல்லை. இப்போ நான் அமைதியாகிட்டேன், நான் மௌனம் ஆகிட்டேன்னு சொல்ல முடியுமா? அது கிடையாது. ஒரு மரணம் மௌனம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? மரணமும் என்ன கிடையாது, மௌனம் கிடையாது. அப்போ எது மௌனம் அப்படின்னா, நான் என் விருப்பத்தில் எனக்குள்ளே வந்து எந்த எண்ணத்தையும் எழுப்பாமல் நிறுத்திட்டா என்ன அது பேர்? அப்போது சராசரியாக ஒரு மனிதன் மௌனம்னு சொல்லிக்கிது என்ன இல்லை? மௌனம் இல்லை. அந்த மௌனத்தை சாதிக்க முடியுமா? அந்த மௌனத்தை அடைய முடியுமா? அந்த மௌனத்தை எனக்குள்ளேருந்து எடுத்து வர முடியுமான்னா அதுதான் உன்னுடைய ஒரிஜினல் இருப்பே. அதுதான் உன்னால் ஒரிஜினல் இருப்பே. பொதுவாக விலங்குகளெல்லாம் அப்படி தான் இருக்குது. பொதுவாக என்ன பண்ணுது விலங்குகள்லாம் அண்ணா தான் இருக்குது. ஒரு குழந்தை அப்படி தான் இருக்குது. ஒரு பச்சிலம் குழந்தை இருக்குது இல்லை, பிறந்த குழந்தை, அது எப்படி தான் இருக்குது? மௌனமாக தான் இருக்குது. ஒன்று அழும், ஒன்றில் சிரிக்கும், இல்லை பசியால் துடிக்கும். மற்ற நேரத்துலலாம் எப்படி தான் இருக்கும் அது. ஏன்னா அதுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் அதுக்கு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. அதுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் அது என்ன பண்ண வேண்டியதில்லை, யோசிக்க தேவையில்லை, உள்ள மூளைக்குள்ளே பேசிக்க தேவையில்லை. அதனால் எப்படி தான் இருக்கான். அப்படி மௌனமான ஒரு குழந்தை பார்வை எப்படி இருக்குதுன்னா இமைக்காமல் இருக்குது. ரொம்ப மௌனமாயிட்ட ஒரு குழந்தை எப்படி இருக்குது? மௌனமாக இருக்கிற குழந்தை பார்வை இமைக்கத்தே இல்லை. ஏன்? உள்ள ரொம்ப மயான அமைதி, அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே சுத்தமாக இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியல, அதால் யோசிக்கத்தே இல்லை. அதனால் அதோட பார்வை எப்படி இருக்குது? சும்மா நிலைச்சி அப்படியே இருக்குது. சாதாரணமாக உன்னை பார்த்து உன்னை பற்றி எதுவுமே யோசிக்கல. இது சொல்லப்போனால் உன்னை பார்க்கவே இல்லை. அது என்ன பண்ணவே இல்லை, அது உன்னை பார்க்கவே இல்லை. உன்னை பற்றின அக்கறையே அதுக்கு இல்லை. உள்ளவும் பேசுறதுக்கு இல்லை, வெளியவும் அது பார்க்கல. அப்போ அது பேர் தான் என்ன? மௌனம். அது தூங்குச்சானா தூங்கலை, அது தூங்கலை, விழிச்சிருக்குது. ஆனால் என்ன இல்லை அதுக்கிட்ட? என்னன்ற ஒன்று இல்லை. அப்படியே சும்மா இப்படி புரியா சும்மா பார்த்துக்கணும். ஒரு குழந்தை பைத்தியம்னு ஒன்று ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் கூட ஒரு கட்டத்தில் மௌனம் ஆயிடுறாரு. பைத்தியம் அப்படின்னு ஒருத்தர் ஆகிட்டா என்ன ஆயிடுறாரு அவர்? ஒரு கட்டத்தில். இல்லை ஒரு அம்மா பைத்தியம் ஆகிடுற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அமைதியெல்லாம் அமைதி தான். என்ன வரும்போதெல்லாம் சிரிக்கிறாங்க, ஆகிறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சும்மா ரொம்ப சும்மாவே இருப்பாங்க. சில பைத்தியம் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப பேசி 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 நல்லா நீங்கள் பேசும்போதெல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்துருக்க முடியும். அமைதியாக இருக்கும். அதே பைத்தியம் ரொம்ப நேரம் அமைதியாக இருக்க முடியும். நீங்கள் பைத்தியமாக இருக்கிறவங்க உங்கள் சொந்தமாக இருந்தாங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்த ஆளாக இருந்தால் உங்களுக்கு புரியாது நான் சொல்கிற விஷயம். பைத்தியங்க அமைதியாக இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. பைத்தியம் பிடித்த மனிதர்கள் சும்மா இருக்கிறாங்கல்ல, எதுவும் பண்ணாமல் எந்த சேஷ்டியும் பண்ணாமல் உட்காந்துக்கிறாங்க பற்றியா, அப்போ மௌனத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த எனர்ஜி அப்புறமா வருது. புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு? பைத்தியமாக இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா உள்ளே ஏதோ ஒன்று வந்துச்சு, காட்சியை பார்க்குறாங்க, அதை கூட பேசுகிறாங்க, அதை மாதிரி கத்துறாங்க, எதுவுமே வரலன்னா எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை, கம்முனுக்குறாங்க. அதனால தான் தண்ணி கொடுறா எதை கொடுத்தாலும் நம்ம தட்டி எழுப்பி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்று இருந்தால் என்ன பண்ணுறாங்க, செம ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இல்லைன்னா எப்படி இருக்கிறாங்க, எதிர சாப்பாடு இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியறதில்லை. ஏன்? அவங்க என்ன பண்ணல, அவங்க எண்ணம் எதுவுமே செய்யப்படல, கொம்மாக்குறாங்க. ஏன்னா வந்துச்சுன்னா ஒன்று எழுந்துக்கிறாங்க, கடகன்னு கத்துறாங்க, வளர்றாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இல்லைன்னா எப்படி இருப்பாங்க? சங்கிலியில் போடுறதுனால அவங்க அமைதியாக இல்லை. அவங்க அப்படி அமைதியாக இருக்கும்போது சங்கிலியில் போட்டு வச்சுருவான். ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது டயர்ட் ஆகிட்டு திரும்ப வந்து நின்றுவாங்க. எப்போவுமே சங்கிலி போட்டுன்னு அவன் என்ன பண்ணதில்லை. ஒரு பைத்தியத்தை நீங்கள் சாதாரணமாக விட்டுட்டிங்கனாவே அமைதியான நேரத்தில் அது எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாது. மௌனமாக இருக்கும்போது அந்த பைத்தியமாக பிடித்த ஒரு மனிதர் என்ன பண்ண மாட்டார், ஆகிடுவார். குழந்தையோட அமைதி அமைதி மௌனம் ஒன்றும் தெரியாது. பைத்தியத்தோட அமைதி ஏன் அங்கே எண்ணம் கிடையாது. ஆனால் நாமெல்லாம் தெரிந்த மனிதர்கள்னு சொல்லிருக்கிறோம். நாம் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னு கேட்டால், எப்போவுமே ஏதோ ஒரு எண்ணத்தை நம்ம ஓட்டினே இருக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அசை போட்டுனே இருக்கிறோம். எதனா ஒன்று என்ன பண்ணிக்கிறோம், கூட்டி கழிச்சு வகுத்து பெருக்கி என்னென்ன பண்ண முடியுமோ, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா, எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று என்ன பண்ணிக்கிறோம், தொடர்ந்து செய்துனே இருக்கிறோம். இப்படி செஞ்சுனே இருக்கிறோமே, அதனால் லாபம் உண்டா? நீ நினச்சபடியெல்லாம் நடக்குதா? ஒன்றும் நான் கார் எடுத்துன்னு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் கார் எடுக்கிற நேரத்தில் பஞ்சர் ஆகிடுச்சே. அப்போ நான் நினைக்கிறது நடக்குதா, நடக்குது நான் நடக்குதா?
நடக்க போகிறது தான் நடக்குது. நான் நினைக்கிறதுனாலே அது நடக்குது. நான் நினச்சாலும் நினைக்க காட்டியும் எது நடக்கும்? எது நடக்குதோ அதான் நடக்கும். அப்போ நான் ஏன் சும்மா சதா சர்வகாலமாக நினச்சின்னு இருக்கிறேன்? இந்த அறிவு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அமைதியாகிறதுக்கு தயாராகிறீங்கன்னு அர்த்தம். எந்த அறிவு வந்துச்சுன்னா நான் நினைக்கிறதெல்லாம் தான் நடக்கும். நான் நினைக்காததும் நடக்குமா நடக்காதா? நான் நினைக்கிறேன் இந்த ரோட்டில் போனால் நல்லா இருக்குன்ட்டு நடுவில் காவை வெட்டி வச்சுட்டுக்கிறேன். நான் நினச்சேன், நான் நினைக்க முடியும். ஏன் நான் நினைக்காததெல்லாம் நடக்கும் தானே? இந்த இடத்துல இப்படி வருவார், இந்த கலர் சட்டையில் இவர் போட்டுன்னு வருவார், இந்த பக்கம் இந்த காரக்காரன் வருவான், இத்தனை முறை ஆர்னு அடிப்பான், இப்படிலாம் நினைக்க முடியும்? ரோட்டில் போகும்போது எப்படி நினைக்கிறேன்? நீ நினைக்கிறதெல்லாமா நடக்கும்? ரோட்டில் எப்படி இருக்கும்? அது என்னவோ இருக்கும் நீ நினைக்கிறதுனால. ஆனால் நீ பயங்கரமாக நினச்சி கரெக்டாக போய்டும் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக போக முடியாதே. என் ரோட்டில் என்ன வேணா நடக்கும். கரெக்டானா? வீட்டை விட்டு வெளியே வந்தால் என்ன வேணா அப்போ என்ன பண்ணணும்? இது மாதிரி உனக்கு புத்திசாலித்தனம் இல்லை உன் மூளைக்கு நிறைய புரிய வந்துச்சு. நாம் நினைக்கிறதுனாலையோ நம்ம எண்ணம் பண்ணுறதுனாலையோ எல்லாம் இங்கே நடக்கலை. எது நடக்குதோ அதான் நடக்குது. நம்ம ஓரளவுக்கு திட்டம் பண்ணி வச்சுக்கலாம். இதை செய்யலாம்னு சின்னதாக ஒரு பிளான் பண்ணி வேணா வச்சுக்கலாம். ஆப்ஷனாக ஒரு 2-3 வச்சுக்கலாம். எது வேணால் நடக்கலாம்ல. இன்கேஸ் நடக்கலைன்னா வேறு எதனா பண்ணலாம். இப்படி போனால் அப்படி பண்ணலாம், அப்படி போனால் இப்படி போனால் இப்படி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் நினச்சிட்டு விட்டிங்கன்னா எப்படி இருக்கலாம்? நான் அடுத்தடுத்து பேசுறதுக்கெல்லாம் யோசிச்சுன்னுக்கிறேன். இப்போ அடுத்த டைலாக் டெலிவரி இல்லைன்றதுக்காக அமைதியாக இருந்தேன்னா எப்படி இருக்கிறேன்? டைலாக் டெலிவரி பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அப்போ எப்படி இருக்கலாம்? மௌனமாக இருக்க முடியுமா முடியாதா? இப்போ நம்ம எல்லாம் மௌனமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு முதல்ல நான் மௌனமாக இருப்பேனா? தெரியாது. நீங்களும் சரி அப்படின்ட்டு நீங்களும் இருக்கிறீங்க. கடிகாரம் போட விட்டு கம்முனுக்குறோம். ஏன்னா இப்போ காந்தி சேர்ந்துட்டாரு, சங்கு ஊதுறாங்க. 2 நிமிஷத்துக்கு என்ன பண்ணா? மௌன அஞ்சலி செலுத்தணும். எப்போ 2 நிமிஷம் ஆகும்? ஃபஸ்ட்டு தாட்டு இந்த சேர்த்தா நான் ஏன் மௌனமாக இருக்கணும்? செகண்ட் தாட்டு வேறு வேலையை தெரியுது. இன்னேத்திக்காக சங்கு ஊதுவானுங்க. எல்லாம் நிம்மதியாக இருந்தால் நமக்கு என்ன வந்தது? வாங்கின பாப்கார்னை சாப்பிட்டுக்கலாம். இதுனா உப்பு இல்லை, இல்லைனா சீரட் பிடிச்சிடலாம். ஜனங்களை இது பண்ணால் நமக்கு என்ன வந்தது? எவனோ பெங்கால் மொழியில் கற்றிங்கன்னா நம்ம ஏன்னா நின்றுக்கணும்? ஆகுதா? ஆனால் சொன்னது என்னான்ட்டு மௌன அஞ்சலி செய்கிறது என்ன? மௌன அஞ்சலியா? என்னன்னோ. ஆனால் உண்மையிலேயே மௌனம் என்பது எனக்கு புரிஞ்சிச்சு எதுவுமே இல்லைன்ட்டு. அது ஏன் நான் காந்தி அந்த மாதிரி மௌனத்தை பற்றி கொஞ்சம் காந்தி அஞ்சலி போடுவாங்க. மௌனத்தை அது யாருக்கானது? என் சொத்து. நான் எப்போவுமே அமைதியாக தான் இருப்பேன். நான் தேவைப்படும் மட்டும்தான் யோசிப்பேன். அப்புறம் எப்படி இருக்கலாம் நீ? அப்போ தான் உன் எண்ணெல்லாம் சரியாக வேலை செய்யும். தேவைப்படும் போது மட்டும்தான் நானே யோசிப்பேன். மற்ற நேரம்லாம் எப்படி தான் இருப்பேன்? சும்மா தான் இருப்பேன். அப்போ எப்படி இருக்கும் உனக்கு எனர்ஜி? நீ டயர்டாகிறதுக்கு காரணமே நீ எண்ணங்களை நிறைய எழுப்பினே இருக்கிறது தான். சதா சர்வகாலமும் எண்ணம் எழுப்பி ஓடினே இருக்குது. என்ன ஆகிடுவேன்? சோர்வாகிடுவேன். அந்த எண்ணத்தில் வர கோவக்காரன் என்ன பண்ணுறேன்னா அங்கேயே கடிச்சுப்பேன். எங்கேயும் போவானா? காலைல ஒரு 10 மணிக்கு வேலைக்கு போனார். 12 மணிக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். என்ன நடந்துச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போனால் ஏன் ஹார்ட் அட்டாக் வரும்? ஏன் ஒன்றும் வேணாம், பொண்ணு வர சொல்லிட்டு அப்பா அந்த பையன் தான் காதலிக்கிறேன்ட்டு. அனிதா ஹார்ட் அட்டாக் காரணம் வந்ததுன்னா பொண்ணு காதலிக்கிறேன்னு சொன்னது. என்ன பண்ணினார் அவர்? என்ன மாப்பிள்ளை எந்த ஜாதியோ எந்த ஊரோ எப்படி இருப்பானோ ஏழையோ பணக்காரனோ என்ன அவனாடா உன் பொண்ணு சுற்றிக்கிறேன் நான் வேற காலனியால் அவன் அப்படியா வேலை வெட்டி இல்லையே அவனுக்கு அப்படியா அவங்க அப்பா குடிக்காரனாச்சு அப்படியா கேள்வி மேலே கேள்வி பண்ணி என்னாச்சு இருக்க? ஹார்ட் அட்டாக் தங்க தான் வந்தா யாரையா உருவாக்கிந்து? வேறு யாரும் இல்லை. 3வது ஆளா? ஆனால் மௌனமாக இருக்கிறவனுக்கு பொண்ணு காலிடலா? சரி ஏங்க நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க? சொம்மனா அம்பக்கு ஊரை ஏமாற்றத்துக்கு மௌனமாக இருக்கிறதுக்கு
அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் செத்துட்டு நீ என்ன பண்ண போகிற? நீ மௌனமாக தான் ஏன் வந்துடுவார். ஐயோ இவங்கெல்லாம் பேசாம ஆயிட்டாங்க, மௌனமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏந்து வந்துடலாம், வந்துடுவார். சும்மா ஊர் மச்சிக்கு நடிக்கிறீங்க. நம்ம நாளைக்கு செத்துட்டு போனால் நமக்கு இப்படி தான் மௌனமாக இருப்பாங்கன்னு ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஒன்றா அதிகபட்சமாக அங்கே என்ன தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளும் செத்துட்டா இப்படி இவனுக்கு அமைதியாக இருப்பானுங்க. அது மாதிரிலாம் செய்யாதீங்களா, நான் செத்துட்ட பேருக்கு கம்மி சந்தோஷமாக இருக்கும். ஏத்தான் சொல்லணா அந்த ஆத்மா எங்கே சாந்தி இருக்கும்போது சாந்தி அடையாதவன் அங்கே செத்த பேர் சாந்தி அடிப்பான். இருக்கும்போதே சாந்தி எங்கே இருக்கிறான்னு தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சி அட்ரஸ் கேட்டு அதை விட்டு செத்த பேர் எங்கே சாந்தி அடையிறது வரும். இருக்கும்போது சாந்தி அடையணையா? செத்த பேருக்கு சாந்தி அடைய முடியும்? எப்போ அடையணும் சாந்தியை? இருக்கும்போது சாந்தி அடையாதவன் செத்த பேர் எங்கே சாந்தி அடிப்பான்? ராதா கூட அடைய முடியாது அவனால். அவன் எங்கே சாந்தி அடையுது? அதனால் அது என்ன இல்லை, இது ஏமாற்றிக்கிற ஒரு தந்திரமாக மாறிச்சு. மௌனம்ன்றது என்ன ஆயிடுச்சு? ஏமாத்துற தந்திரமாகிடுச்சு. இங்கே உனக்குள்ளே ஒரு சுய புரிதல் ஏற்பட்டு எல்லாம் ஏதோ நடக்குது. நான் யோசித்தா பிறந்தேன், என் எண்ணத்தினால நான் பிறந்தேன். எனக்கு நான் டிசைட் பண்ணேன் இதை. நான் இதெல்லாம் டிசைட் பண்ணாத போது நான் பிறந்துருக்கிறேன்னு சொன்னால் நான் எப்படி வாழ போகிறேன், எப்படி இருக்க போகிறதெல்லாம் ஏற்கனவே டிசைட் பண்ணி தானே இருக்கோம். இதை நான் என்ன யோசிச்சு என்ன பண்ண போகிறேன்? ஒன்றா அப்பப்போ யோசிச்சு அப்பப்போ முடிவு பண்ணின்னு போயிடலாம். மற்ற நேரம்லாம் எப்படி தான் இருக்கணும்? நான் சும்மா இருக்குது. அந்த மௌனத்துக்கு இன்னொரு பேர் சும்மா இருக்குது. மௌனமாக இருக்குது. அது எப்படி மௌனம் போர் அடிக்கும்? அதான் சூப்பரான இடம் வச்சேன். சும்மா இருப்பதே சுகம். இன்று வருமோ, நாளை வருமோ, பின் என்று வருமோ, என்ன சுகம்? சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருத்தல் மாதிரி ஒரு சுகம், மௌனமாக இருக்கிற மாதிரியான ஒரு இன்பம், மௌனமாக இருக்கிற மாதிரியான ஒன்று இருப்பு. அதுதான் உன் வரம், அதான் உன் ஒரிஜினல் ஸ்டேட்டு. ஆனால் நீ உன் ஒரிஜினல் ஸ்டேட்டை சந்திக்காத அளவுக்கு உன்னை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? பயங்கர கசடு அது இதையும் போட்டு ஃபுல்லாக போட்டு ஏற்றிட்டானுங்க. சிலிஞ்சில் ஏற்ற முடியுமா? சிலிஞ்சில் ஏற்று. இல்லை பம்ப் பண்ணி அமைக்கலாமா? அமுக்கு. இல்லை பாசன்ற பேரில் ஊட்டி விடலாமா? ஊட்டு. சோத்தில் ஊட்டி அதில் ஊட்டி. இது பயங்கர பாய்சன் ஆகிட்டுக்கிறேன். நீ எப்படி என்ன பண்ண முடியுது உன்னால்? அமைதிக்கு உனக்கு எவ்வளோ தூரம்னா தெரியவே தெரியாது. அமைதினா என்ன? அவ்வளோ தூரத்தில் இருந்துன்னு நீ சொல்லுங்கிற மௌனமாக இருக்கிறேன்ட்டு. ஏன் மௌனமாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப இன்பமாக, ரொம்ப கொண்டாட்டமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். ஏன்? அவனுக்கு அவனை தெரிஞ்சிச்சு, அவன் இருப்பு புரிஞ்சிச்சு. ஓ எல்லாம் சும்மா தான், நாமளும் என்ன தான், எல்லாம் சும்மா, நாமளும் சும்மா. நான் எப்படி இருக்கலாம்? டென்ஷனே கிடையாது. பார்த்துக்க, நடக்கும்போது என்ன பண்ண போகுது? நடக்கும். வரும்போது வரும், போகும்போது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டுன்ட்டான். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டுன்ட்டான். மழை பெய்யும்போது மழை பெய்யும், வெயில் காயும்போது வெயில் காயும். நான் என்ன பண்ணணும்? இப்போ மழை பெஞ்சாலும் சும்மா இருக்கணும், வெயில் காய்ஞ்சாலும் சும்மா. தேவைப்பட்டால் குளிர் அதிகமாக ஆயிடுச்சு, ஆனால் சும்மா இருக்கக்கூடாத போது நான் பண்ணோம், குளிர் காய்ச்சி திரும்ப சும்மா ஆயிடணும். திரும்ப நான் ஒரிஜினல் ஸ்டேட்லேயே இருக்க வேண்டியவன் நான் என்ன ஆகிட்டேன்? இப்போ வெயிலுக்கும் மழைக்கும் போராடி என்ன ஆயினுக்கிறேன்? என்னை மறந்துட்டேன். ஒவ்வொரு மனிதனும் தன்னை மறந்த நிலையில், அதாவது தன்னுடைய ஒரிஜினலை சுயத்தை மறந்த நிலையில் தான் என்ன பண்ணுகிறான்? வாழ்ந்துனுக்கிறான். அதனால் அவனால் என்ன அடைய முடியல? மௌனத்தை அடைய முடியல. ஏன்னா போராட்டக்காலமாக ஆக்கி வச்சுக்கிறாங்க இந்த பூமியை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணணும். இப்போது அவன் பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, அவனை விட நான் முந்தினா, என் தம்பி என்னோட வசதி ஆகிட்டான்னா நான் எப்படி பண்ணுறது? இதே தான் பண்ணுகிறோமே தவிர நம்ம என்னவா இல்லை. பாருங்கள், உங்களுக்கு உண்டானது, உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணவே முடியாது. யாராலையும் பிடிக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. புரிஞ்சிச்சானா ஈஸியாக போய் எடுத்துன்னு வந்துடலாம். சும்மா போய் பார்த்த பிரச்சனை வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறேன். எப்போது அமைதியாக இருக்கிற ஒரு மனிதன் எப்படி செஞ்சிருவான்? எப்போ ஒரு அமைதியாக ஒரு தூண்டில் மீன் போட்டவன் எப்படி உட்காந்துப்பான்? ரொம்ப அமைதியாக, ரொம்ப மௌனமாக, ஆனால் கவனமாக. மௌனம்தான், ஆனால் எப்படி இருக்கும்? அந்த அட்டை மேலேயே இருக்கும் கவனம். தூண்டி போட்டு அட்டை அசைப்போதா இல்லையா? இவர் அசைத்துட்டாருன்னா மீன் வந்து சாப்பிட்டு போயிடும். கரெக்டாக? இவர் வேறு என்ன யோசிச்சுன்னு இருந்தாருன்னு வச்சுக்கோ, தூண்டி மீனை போட்டு என்ன பண்ணோம்? மீனை சாப்பிட்டு போயிடும். அதை நாக்கு பூச்சி வேஸ்ட்டு. ஆனால் கவனமாக இருந்தாருன்னா தட்டும்போதே சக்கு தட்டி என்ன பண்ணிடணும்? அதை புழுமையும் எடுத்துக்கலாம், மீனையும் எடுத்துக்கலாம். விட்டா நீ பாட்டு, அது பேர் மௌனம். எது பேர்? உங்களுக்கு மௌனம் கற்றுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் தூண்டில் போட கற்றுக்கணும். போய் மீனை பிடிக்கிறது தூண்டில் எடுத்துன்னு போய் போட்டு ஒரு மீனை பிடிச்சிங்கன்னா நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னு அர்த்தம்.
மௌனமாக இருந்தால் ஒழிய நீங்கள் என்ன பண்ண முடியாது, மீன் பிடிக்க முடியாது. உள்ளே பேசிட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டு போயிடும். உள்ளே கொஞ்சம் தொந்தன்னு பேசிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அப்போ எப்படி இருக்கணும் அவர்? அந்த தக்கை, அது பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தக்கைன்னுவாங்க. அந்த மயில் இதுலேருந்தோ இது அட்டையிலேருந்தோ வச்சு லேசாக ஒன்று வச்சுருப்பான், அதில் நூல் கட்டி வச்சுருப்பான். அது மீன் அசிச்சாருன்னா ஒன்றும் அது லேசாக ஆடும். ஒன்று என்ன பண்ணணும், மீன் பிடிக்க தெரியுமா இல்லையான்னு தெரியல, எனக்கு தூண்டில் போட்டுருந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்போனா அந்த ஃப்ளோட்டை பார்த்துன்னே இருக்கணும், ஆடுதுன்னு ஒன்று டக்குன்னு தட்டணும். அப்படி மௌனமாக இருக்கிறவன் தோற்று போயிடுவான். மீனை மட்டும் இல்லை, வாழ்க்கையில் அவன் எப்படி தான் இருப்பான். ஓட மீன் ஓட ஒரு மீன் ஒருமளவும் வாடி நிற்குமா, அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருத வேண்டாம். முதல் 2 வரியை சொல்கிறதே இல்லை நிறைய பேர். அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருத வேண்டாம், மடத்தலையில் ஓட மீன் ஓட ஒரு மீன் வலுவருவும் வாடி நிற்குமா கொக்கு. ஒரு அமைதியான சந்தர்ப்பத்துக்காக காத்துனுக்கிறான். எப்படி இருப்பான்? உள்ள தொன்னு பேசியிருந்தேன்னா சந்தர்ப்பம் போயிடும். மௌனமாக இருந்தேன்னா எப்படி இருக்கான்? அப்படியே வந்து கம்முனே உட்காந்துக்கிற. உனக்கு வர சந்தர்ப்பத்தை நீ என்ன பண்ணுற? கேட்ச் பண்ணுற. ஒரு பாம்பு தவளைக்காக காத்துனுக்குதே, அது பேர் மௌனமாக காத்துனுக்குது. என்ன பண்ணிருக்கோம்? எப்போ வரும் வாயை திறந்து வச்சுன்னு காத்துனே இருக்கும். தொப்புக்குன்னு வந்துடும். இது இன்னொரு தேரை வரும், சிவப்பு தேரை வரும், வெள்ளை தேரை வரும், அப்படி வரும், இப்படி ஒன்று வச்சுன்னா அது எதிர ஒரு தேரெல்லாம் வந்து போய் நிற்கும். எப்படி இருக்கணும்? அப்போ அது ப்ரெசண்ட்டில் இருக்கணும், எதிர இருக்கிறத கவனிச்சுன்னு இருக்கணும், உள்ளுக்குள்ளே அமைதியாக இருக்கணும். எண்ணமே இல்லை அங்கே, சும்மா ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கண்ணா, அவ்வளோதான். அது எங்கே எண்ணெய் வந்துச்சுன்னா போயின்னே இருக்கும். தக்கை அங்கேருந்து வந்து இந்த மயில் என்ன வந்திருக்கும், ஆம்பளை மயிலா பொம்பளை மயிலா இப்படின்னு போச்சுன்னா அவள் தான் நம்ம மயிலாண்ட போயிடுவேன். அது எல்லாம் நாக்கு பூச்சி எல்லாம் ஸ்டார்ட் போயிடும். ஒரு எண்ணம் தான் 10 எண்ணத்துக்கு ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது என்னமோ ஒரு எண்ணம் தான் ஆரம்பிக்குது. அம்மா அதுதான் பழம் அப்படி அதானே ஸ்டார்ட்டு. அப்படிலாம் கிடையாது. மீன் வருமா வராதா, இது தக்கையே சாப்பிடுமா சாப்பிடாது, அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணணும்? பார்த்து சும்மா தொந்தன்னு பேசக்கூட தேவையில்லை, பார்த்து தான் போதும். அவ்வளோதான். அப்படியே ஸ்டில்லு அப்படியே பார்த்தீங்கன்னா தானே அது ஆசையும் போது தட்டுவேன், எடுத்துன்னு வந்துடுவேன். ரொம்ப நேரம் காத்துனுக்க முடியாது. அப்போது எப்படியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிது பாருங்க. அப்போ வருமா வராதா கிடையாதுயா. வந்தால் பிடிப்போம், இல்லைன்னா கம்முன்னு இருப்போம், அவ்வளோதான். வந்தால் வருது வராக்கதி போட்டு கிடையாது. அங்கே வருமா வராதா பேச்சே கிடையாது. கம்முன்னு காத்துனுக்கணும். வருமா வராதுன்னா 2 இல்லை. இது வரும் ஆனால் வராது, வராது ஆனால் வரும், எப்படியா பேசி நிற்ப. கம்முன்னு தக்க ஆடுதா இல்லையா, வந்துச்சா இல்லையா. வருமா வராதாவே கிடையாது. வருமா வராதுன்னா உள்ள ஒரு தீர்க்கதரிசி உள்ள வந்து எழுந்துப்பார். வரும்னாக்கா அப்புறமா என்ன பிரச்சனை, இப்போனா நாளைக்கு பிடிச்சிக்கலாம், இன்னும் நான் 10 பிடிச்சிக்கலாம், இப்போ வேறு என்ன யோசிக்கலான்னு. அதான் ஆரம்பம். எதுக்கு? உள்ளே ஒரு நாய் வெளியே போனோம், என்ன பண்ணா இப்படி தான் ஆரம்பிக்கும். வருமா வராதா. உள்ள தீர்க்கதரிசி உள்ளவர் வரும்னா அவ்வளோ என்னென்னா அவசரம், இப்போ என்ன அவ்வளோ பிடிச்சிக்கலாம், அதுக்குள்ளே எங்கன்னா போயிட்டு வந்துடலாம், மீன் சாப்பிட்டு போயிடும். புரிஞ்சிச்சா? சந்தர்ப்பம் என்ன ஆயிடுச்சு? அதனால் ஒரு அடக்கமுடையவன் அப்படின்னு சொன்னால், ஒரு மௌனி அப்படின்னு சொன்னால், ஒரு கடவுள் புரிந்து கொண்டவன் அப்படின்னு சொன்னால், தன் இருப்பை புரிந்து கொண்டவன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பார் அவரு? ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப அடக்கமாக, ரொம்ப எளிமையாக இருப்பார். ஆனால் அவர் பிடிச்சி மெனி நசுக்கும் போது தான் தெரியும். அதனால் அதெல்லாம் கவனிச்சுருக்கிறான்பா. புரியுதா? எப்போ நம்ம பாயிண்ட் எடுத்து விட்டு சொல்லி அடிக்கும் போது நம்ம அப்படி தான் பிடிச்சிடுவோம். நிறைய இடத்துல பார்த்துக்கிறீங்களா? ஏன் நான் எப்படி இருக்கிறேன்? மௌனமாக இருக்கிறேன். அதனால் என்னால் என்ன பண்ண முடியுது? ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண முடியுது. ஒன்று நான் தொன்னு பேசினா ஒன்று என்ன பண்ண முடியாது. நீ ஒரு முறை பேசினேன்னா நான் 100 முறை அதை கேட்டுருப்பேன். நீ எப்படி பேசியிருப்ப? நீ ஆனால் அந்த ஒரு முறை நீ பேசுனதே 10 வாட்டி யோசித்து பேசியிருப்ப. ஆனால் நான் எப்படி கேட்டேன்? அதை 100 முறை கவனித்தேன். அப்போ எப்படி இருக்கும்? மாட்டவே முடியாது, உன்னால் மாற்றிக்கவே முடியாது. ஒருத்தர் சொல்லிட்டே போகிறாரு, நாடக தன்மையே இல்லை, கொஞ்சம் நாடகமும் வந்தால் தான் நல்லது, கோபமாக பேசுகிறாரு, வாங்கின அடி அப்படி இல்லை, வாங்கின அடி வலிக்குது, என்ன பண்ணுவார்? அதனால் எனக்கு சொல்லிட்டு போகிறாரு, கோபமாக பேசுகிறாரு. கோபமாக தம்பி காயத்தின் வந்து எப்படி போடுவாங்க? அது எப்படி சாந்தமாக. அப்போது எங்கே என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தேவையோ அங்கே அப்படி தான் என்ன பண்ண முடியுது? சரி, இந்த மௌனியாக இருக்கிறவனால மட்டும்தான் என்ன செய்ய முடியுது? சரியான சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்த முடியும். தூண்டில் மீன் போடுறதா இருந்தாலும் சரி,
வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, நீ மிக சிறந்த ஆணாகவோ மிக சிறந்த பெண்ணாகவோ இருக்கணுன்னாலும் சரி, நீ நல்லா சாப்பிட்டு விளையாட்டு வீரனாக இருக்கணும் இருந்தாலும் சரி, நீ வாழ்க்கையில் எல்லா ஏரியாவிலும் ஜெயிக்கணுன்னாலும் தான் தேவை உனக்கு கொஞ்சம் மௌனம் தேவை. இந்த மௌனம் தேவை. இவனுக்கெல்லாம் சொந்தமாக இருக்கவே முடியாது. இறைவா இவனுக்கு கொஞ்சம் அமைதியை கொடு, அட்லீஸ்ட் பக்தின்ற பேரில்னாச்சும் அது வந்துட்டோம் அப்படின்றதுக்காக தான் எந்த செயல் செய்யறதுக்கு முடியும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு செய்ய சொல்லிடுறாங்க. எதுக்கு செய்ய சொல்லிடுறாங்க? நீ எப்போ வெற்றி பெற முடியுமா? கொஞ்ச நேரம் இரு அமைதியாக இரு, ப்ரே பண்ணிக்கோ, செய். அந்த ப்ரே என்ன பண்ணுது உன்னை? அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் நீ என்னவாயிடலாம், கொஞ்ச நேரமாச்சும் அமைதியாக. அப்புறமா நீ எப்படி செய்யலாம்? உன்னை நீ அதே ஆர்ப்பாட்டத்தோடு அதே ஆர்ப்பரிப்போடு போனீங்கன்னா உன்னால் வெற்றி பெற முடியாதுடா தம்பி. கொஞ்சம் நிதானி அப்படின்றதுக்காக என்ன செஞ்சு வச்சுக்கிறா உனக்கு கொஞ்சம் பக்தியை ஊட்டி எந்த செயல் செய்யும்போதும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, நில், கவனி, செல். ஆனால் நீ நீ எப்போவுமே மௌனமாக இருக்கிறவன், எப்போவுமே அமைதியாக இருக்கிறவன் எப்படி செய்வேன்? நல்லா ரொம்ப மௌனமாக இருக்கிற ஒரு மனுஷனால் தான் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். ஏன்? பண்டோட வேகம் அதெல்லாம் யாரால் ஜட்ஜ் பண்ண முடியும்? சும்மா நீ தொண்டு பேசினா என்ன ஆகிடும்? பால் கிராஸ் ஆகிடும். முன்னாடியோ அல்லது பின்னாடியோ கை வைப்பேன். ஒரு சராசரி மனுஷன் எப்படி பிடிப்பார்? ரொம்ப இயல்பாக, ரொம்ப எளிமையாக, எதுவுமே இல்லாத போது. பந்தை பிடிக்கிறது மட்டும் இல்லை, மீன் பிடிக்கிறது மட்டும் இல்லை, அதை பண்ணுறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு கூட என்னவோ ஆயிடணும். நீ மௌனியாக மாறணும். உன் மிகப்பெரிய துன்பம் உனக்கு மௌனத்தை தருது, மிகப்பெரிய அவமானம் உனக்கு மௌனத்தை தருது. இன்பம் தரத்தை விட துக்கம் தான் நிறைய அமைதியை தந்துடும். ஏன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்ன பண்ணுறது, தகச்சு போய் நிற்கிறல்ல. அதுக்கப்புறமா நீ மிகப்பெரிய வெற்றி அடைகிற. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த அமைதியை உனக்கு வெளியே இருக்கிற புறச்சூழல் தந்த தோல்வி என்ன பண்ணுது, வரமாக பரிசாக கொடுக்குது. ஆனால் அங்கே கூட நீ மௌனமாலாம் தற்கொலை பண்ணிப்பேன். கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நீ அமைதியாக இருந்துட்டேன்னா, கொஞ்ச நேரம் நிதானமாக இருக்க உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் உன் மிகப்பெரிய தோல்வி உன்னை என்ன ஆகிடும், மிகப்பெரிய வெற்றி வீரனாக மாற்றிடும். கொஞ்சம் நிதானி, மௌனத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய். உள்ளே தொண்ணு பேசுறது என்ன பண்ணு, குறை. மௌனத்தை பற்றி நிறைய பேச முடியாது, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் மௌனமாக இருக்கிறதுக்கு பழகு.